வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனைசியஸ். இன்னைக்கு நம்ம கூட புது நண்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் கோகுல். நாங்க அந்த ஒரு 4 பேர் நாங்க ஆதி காலத்துல இருந்து கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டே இருப்போம். அதுல நாங்க 2 பேர் தான் தலை காமிச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த கோகுல் ஒரு வழியா இழுத்து பிடிச்சு இன்னைக்கு இந்தியா ஆடின கேமை பார்த்து நானே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். ஸோ கோகுல் நம்ம கூட ரொம்ப வருஷமா இதே பழைய கிரிக்கெட் கதையை பேசிட்டு இருந்திருக்கேன். ஸோ கோகுல், உன்னோட இனிஷியல் தாட்ஸ் இன்னும் ஆரம்பி. இனிமே மக்கள் ரெகுலரா உங்களோட இதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் வாஷ் அவுட் 2-0 ஒரு கேவலமான தோல்வி. 2000க்கு அப்புறம் ஒரு வாஷ் அவுட்டு. ஒரு உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு ஃபர்ஸ்ட், நம்ம அதுல இருந்து போலாம். ஹாய் விஜய், ஹாய் மதன். அதான் எதிர்பார்த்தது தான். நேற்று தெரியும் எப்படி இருந்தாலும் ஆகணுன்றது. சில பேர் எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, சரி இப்படி தோத்தாவது கம்பீர் மாறுவாரா அப்படின்னு. அதுல நானும் ஒண்ணு. ஆஹா, ஒரு ஃபோன் வருது. சொல்லு மாப்பிள்ள. ஆசை நானும் அப்படிதான். அதுல கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். தோத்து மண்ணை கவி செருப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா. ஏன்னா வந்த புதுசுல எல்லாருக்குமே எக்ஸைட்டடா இருந்தது. கம்பீர் கேகேஆர்ல 2 ஐபிஎல்லாம் கேப்டன் அடிச்சிருக்காரு, மென்டரா அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு அக்ரஸிவ் பிளேயரு. இந்த மாதிரி துண்டு இருந்தாலும் அந்த அஃப்ரிடி கூடலாம் சண்டை போட்டுருக்கலாம் பார்த்துருக்கோம் நம்ம. சரி, அந்த அக்ரஸிவ் மைண்ட் செட் எடுத்துட்டு வருவாருன்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம். பட் இவர் என்னடான்னா வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேவரட்டிசம்லாம் வந்துச்சு. தேவையே இல்லாம கில்லு டி ஹர்ஷித் ராணா. டுவெண்ட்டில உள்ள வந்தது. ஹர்ஷித் ராணா. எனக்கு ஹர்ஷித் ராணாவோட கில்லு தான் கோவம். அதாவது T20 இதுலயே இல்லை அவர் கில்லுன்றவர். ஸ்ட்ரைட்டா சாம்சன் 3 செஞ்சுரி அடிச்ச ஒரு பதிலாக வந்தது வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். 3 சீரீஸ் கிட்டத்தட்ட வைஸ் கேப்டன் இருந்தார். அவரு T20லயும் கேப்டன் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயர் அக்சர் பட்டேல் மாதிரி. சும்மா போட்டு கில்லு வந்தவனே சரி சரி கிளம்புன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஒன் டேலையும் எல்லாருக்குமே தெரியும், வின்னிங் கேப்டன் ரோஹித் சர்மாவை டக்குன்னு ஒரு 2-3 சீரீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்தா சரி சரிப்பட்டு வராது ரோஹித். அவ்வளோ நாள் பழைய இதை வச்சு ரோஹித்துக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அப்படியே தான் ரீசன் சொல்லலாம். பட் அது கொஞ்சம் கூட டெஸ்டே பண்ணாம அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாத்துக்கும் ஒன்று இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி இல்லை இன்க்ளூட் பண்ணாரு. அது பண்ணி ரிசல்ட்ஸ் வருதான்னா இப்போ அதுவும் அடி வாங்க ஆரம்பிக்குது. ஆஸ்திரேலியா கூட ஒன் டேல தோத்தோம், இப்போ டெஸ்ட்ல அடி வாங்குறோம். இதுல T20 தான் நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல இதுல சொன்னாரு பாத்தியா, இப்போ நீங்க ஒரு ஃபெயிலியரை வச்சு நீங்க இது பண்றீங்க. இங்கிலாண்ட நான் டிராப் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏசியா கப் வச்சிருக்கோம். இங்கிலாந்துல அன்னைக்கு அவனுங்க ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் பிளே இங்கிலாந்து ஆடினானுங்க. 310ல இருந்து 2 விக்கெட் 3 விக்கெட் இருந்தானுங்க. அங்கிட்ட 45 ரன் கஷ்டப்பட்டு ஒரு கொலாப்ஸ் ஆயிட்டானுங்க. அதனால எனக்கு தப்பு தவறி 2-2 நின்னுச்சு. இல்லைன்னா 3-1 கம்ஃபர்டபுளா இங்கிலாந்து அடிச்சிருக்கோம். அது ஒரு எஸ்கேப். ஏசியா கப்ல முதல் 2 மேட்ச் ஆடும்போது எப்படி இருந்துச்சு, இந்தியா அசால்ட்டா ஜெயிச்சிருவான், இதுக்கு ரிவ்யூ போடவே கடுப்பா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். அவனுங்க கூடயே இவங்க ஃபைனல்ஸ்ல ஏதோ டஃப் கேம் மாதிரி கொண்டு போய் ஸ்கேம் பண்ணி தான் கடைசி ஜெயிச்சாடுங்க. இப்ப இந்த வெற்றியெல்லாம் ஏதோ பெரிய அக்கலைட்ஸ் மாதிரி ஆக்கிட்டாரு. ஆமா, கௌதம் கம்பீர். சரி, உன்னோட தாட்ஸ் சொல்றான் மகன், அதுக்கப்புறம் நம்ம போலாம் டீட்டெயிலா. ஏன்னா மாமா சொன்னதுதான். என்னன்னா கிளியரா கம்பீரோட ஸ்ட்ராட்டஜிஸ் டெஸ்ட்ல ஒர்க் ஆகல மாப்ள. கிளியர். அவர் ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்காரு, நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே தூக்குனாரு. இந்த மாதிரி எனக்கு தேவையான பிளேயர்ஸ் தான் வேணும். அண்ட் அவர் பண்ண நிறைய விஷயம் காண்டா இருந்தாலும் அவர் பண்ண விஷயத்திலேயே இன்ஃபியூஷனுக்கு அப்புறமா பண்ண 2 நல்ல விஷயம் வாஷிங்டன் சுந்தரோட கேம் டைம், வருண் சக்கரவர்த்தி கேம் டைம். இந்த 2 மட்டும்தான் அவர் பண்ணதுலயே கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு டீமுக்கு. வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 பவுலரா இருக்காரு, வாஷிங்டன் இன்னும் பெட்டரா. ஏன்னா அஸ்வினால சான்ஸ் கிடைக்கல. அதை தவிர வேற எதுவுமே ஒரு உருப்படியா பண்ணல. டீம் காம்பினேஷன் சஃபல் பண்றதாகட்டும், இஷ்டத்துக்கு அவரு சொல்ற விஷயம் பின்னாடி வரேன். அண்ட் எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, அவரே அவருக்கு முட்டு கொடுத்துக்காரு. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம் மீடியா ப்ரெஷர்ல. ஓகே, இது ஃபெயில்டு சீரியஸ் தான், வி அக்செப்ட் அஸ் டீம்னு சொல்லாம நான் இது ஜெயிச்சேன் நான் அது ஜெயிச்சேன் அப்ப சும்மா இருந்தீங்களே அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லெவல்ல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். சரி, சோசியல் மீடியா ட்ரோல்ஸ் தான் இருக்கும்.
நான் அதை ஜெயிச்சேன் அப்ப நீங்க பேசுனீங்களா அப்படிலாம் கிடையாது. as a டீமா we collectively failed, we'll just come back with the best game. ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது, அதுவும் ஸ்ரீலங்கால. இதுக்கப்புறம் ப்ராப்பர் ஹோம் சீரிஸே 2027 பிப்ரவரியில ஆஸ்திரேலியா கூட பிஜிடி. அப்ப நம்ம தலைவர் இருப்பாருன்னு கூட தெரியாது, அது வேற விஷயம். அதனால அது வந்து கொஞ்சம் பெட்டரா அப்ரோச் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அண்ட் டெஸ்ட்ல இஸ் நோ மோர் சக்சஸர் ஆஃப் ஹெட் கோச். மற்றபடி வந்து ஒயிட் பால்ல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். பட் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா கம்பீர் வந்து மாத்தணும். ஏன்னா ஆல் ஃபார்மேட் பிளேயர், எனக்கு இப்போ 3 பிளேயருக்கும் வேணா T20 ஆடுற பிளேயர் எப்படி டெஸ்ட்ல ஆடுவான், எல்லாரும் கூட ஒரே மாதிரி பிளேயர் இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குன்றது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு கம்பீர் சைட்ல. ஓகே, கரெக்ட் தான். சரி, இப்போ பிளேயர்ஸோட இதுக்கு வரலாம். சவுத் ஆப்பிரிக்காவில பேட்டிங் பண்ணும்போது டாஸ் ஜெயிச்சானுங்க, எல்லாம் ஓகே. பேட்டிங் பண்ணும்போது பாட்டா விக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணானுங்க, ஸ்பின்னா கொடுத்து அவனுங்களும் கொட்டி நம்ம அவங்களோட கேவலமா கொட்டி தோத்துட்டோம். 2வது மேட்ச் என்ன பண்ணானுங்க, சரி வேணாம் ஸ்பின்னு போட்டாதான் நம்ம சுருட்டிடுறானுங்க, கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காவே கொடுப்போம், 2 பேருமே ஸ்கோர் பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது லெவல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அதுலயும் என்ன பண்ணிட்டான், அவன் சூப்பரா பேட்டிங் ஆடிட்டான். அவன் 450 அடிக்கிறத பார்த்து சரி செம்ம பேட்டிங் ட்ராக் போல இவங்களும் அப்படியே 450 அடிப்பானுங்க, மேட்ச் டிராவ் ஆயிரும்னு நினைச்சா அங்கவே நமக்கு முடிஞ்சு 200 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் கூட சீரியஸா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட ஓகேடா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிருச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் அவனுங்க அவ்வளவு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நானே ஏன்டா டிக்ளேர் கொடுக்காம அடிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் ரொம்ப ராங் மூவா இருக்குமோ நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுது இவங்களோட பொட்டன்ஷியல தெரிஞ்சுதான் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸே கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு நினைச்சேன். அவன் பண்ணான். ஆனா அந்த ஒரு 1.25 நாள் தான்டா, ரொம்ப எல்லாம் கிடையாது. அவங்கிட்ட ஒரு 4வது நாள் ஒரு 10 ஓவர், 5வது நாள்ல எப்படியும் சீக்கிரமா லைட்டு போயிடும். ஒரு 80 ஓவர் வச்சுக்கோ, மிஞ்சி மிஞ்சி போனா 90 ஓவர் தான். அந்த 90 ஓவர் நிக்க முடியல நம்மளால, வெறும் 50 ஓவருக்கு ஆல் அவுட் ஆயிட்டோம். இது வந்து ரொம்ப கேவலமான இதா இருக்கு. பேட்டிங் வந்து இப்ப KL ராகுல் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 99 இன்னிங்ஸ் ஆடின KL ராகுலோட ஆவரேஜ் வெறும் 35 தான். சோ அவரை தூக்கணும் அப்படி இப்படின்னு வரிசையா வந்து எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. கோகுல், நீ என்ன சொல்ற இப்ப இந்த லைன் அப் இவங்க அப்ரோச்ச பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன கேட்டா போன இன்னிங்ஸ் மாதிரியே, போன மேட்ச் மாதிரியே அட்லீஸ்ட் அந்த பிச்சா அது போட்டிருக்கலாம். ஏன்னா அதாவது நம்ம க்ளோஸா வந்தோம், பிளஸ் 2 இன்னிங்ஸ்க்கும் ஒரு பேட்ஸ்மேன் டவுன். இந்த மேட்ச்ல 400 ரன் டிஃபரன்ஸ் பிளஸ் ஒரு 5 விக்கெட்டும் டிஃபரன்ஸ், அவங்க ஆல் அவுட்டும் ஆகல. அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தைரியமா அதே மாதிரி கூட போயிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம அதுலயாவது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதான் மெயின் ரீசன் என்னன்னா, டீம் லைன் அப் மேட்ச்சுக்கு மேட்ச் மாறிட்டே தான் இருக்கும். 3rd ஒருத்தர் வருவார், 4th ஒருத்தர் வருவார். அது என்ன கேட்டால் சாய் சுதர்ஷன் நாட் அப் டு த மார்க். இன்னைக்கு 100+ பால்ஸ் ஆடி இருக்கலாம், பட் நிறைய லைஃப் அது பார்க்கவும் நல்ல கன்வின்சிங்காக ஆடல. ரொம்ப பயந்து பயந்து தான் சுதர்ஷன் ஆடினாரு. ஸோ நம்பர் 3 எனக்கு தெரிஞ்சு திருப்பி வேற யாராவது ட்ரை பண்ணலாம். 2 சீரீஸ் போதுமான சீரீஸ் தான், வாய்ப்பு தான் அவருக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணல, மேபி கண்டினியூ பண்ணலாம். பட் என்ன கேட்டால் அப்படி பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன்லாம் ஒரு 3-4 சீரீஸ் வந்து பேக்கப்பாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டாட் இருக்குன்னு நினைக்கிறேன், அவரு வந்தக்கப்புறம் 19 பேர் டிபுட் ஆயிருக்காங்க. அவரு சும்மாவே இருந்திருக்காரு. ஸோ ஒரு நியாயப்படி பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ அப்படிதான் பண்ணணும். ஆனா பேட்டிங் கொஞ்சம் போராதான் இருக்கு. அவரோட சேர்த்து ஜூரல் என்கேரும் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த 3 பேரும் ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி ஒன்றும் தெரியல. என்கேஆர் வந்து நிதிஷ்குமார் வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு, பட் ஒன்றும் அதுக்கு மேல ஆடல. அட்லீஸ்ட் இந்தியாவில் அவருக்கு பதிலாக நல்லா ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சர்ஃப்ராஸ் மாதிரி ஆளுங்க, ருத்ராஜ், இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்னன்னா எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒப்பீனியன். இப்போ என்னன்னா இப்போ KL ராகுல் அந்த மாதிரி பிளேயர் வந்து பவுன்சி விக்கெட்டு, ஒரு மாதிரி பேஸ் பவுலருக்கு நல்லா ஆடுற பிளேயர். ஸோ அவரை வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா 100 அடிச்சது எல்லாமே அவரு செனால அடிச்சிருக்காரு, இந்தியால 100 அடிச்சது இல்லை அவ்வளவா. இவனுங்க என்ன பண்றானுங்க, அதே இதுல திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள இந்தியாவில் ஆடுறதுக்கு சர்ஃப்ராஸ் கான் சொன்ன மாதிரி இங்கவே ரஞ்சிலே வாழ்ந்து செத்து புழைச்சிருப்பானுங்களா, அந்த மாதிரி பிளேயர்ஸ். சர்ஃப்ராஸ், கருணா இருக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் நல்ல சான்ஸா இருந்திருக்கும் அவரை ப்ரூவ் பண்றதுக்கு மிடில் ஆர்டர்ல. ஏன்னா அவர் இங்க எக்கச்சக்க ரன் அடிச்சிருக்காரு. கருண் நாயர், சர்ஃப்ராஸ் கான், நீ சொன்ன மாதிரி அபிமன்யு ஈஸ்வரன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறதுல எனக்கு கேட்டா இதுல ஸ்கேம் பண்ணது வந்து NKR தான்டா.
வாஷிங்டன் சுந்தர் கூட அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயோ ஆடுறான்னு வச்சுக்கோ. சாய் சுதர்சனும் அப்படி இப்படின்னு ஏதோ அடிச்சிருக்கான். என்கேஆர் வாஷிங்டன்ல சொல்ல முடியாது, அவர்லாம் பெர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன். இல்லைன்னா பர்ஃபெக்ட். வாஷிங்டன் தான் சாமி ஆடிட்டு இல்ல என்கேஆர் ஓவரும் போட மாட்டான், பேட்டிங்கும் போட மாட்டான். அவனை வந்து அந்த அக்சர் பட்டாலே ஆடி இருக்கலாமே. நான் போன மேட்ச் நல்ல 11 எடுத்தாங்கன்னு சொன்னேன். ஏன்னா என்கேஆர் வந்து விட்டதுதான். ஏன்னா 4 ஸ்பின்னர்ஸ் போறது ஓகே தான். ஏன்னா ஜடேஜா நல்ல பேட்டர் தான், ஒரு பவுலிங்கும் போடுவாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா என்கேஆர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 175 ஓவர் போட்டிருக்கானுங்க. அந்த 175 ஓவர்ல வெறும் 6 ஓவர் தான் இவன் போட்டிருக்கான், நிதிஷ்குமார் ரெட்டி. இவனை இனத்துக்கு ஓவர் கொடுக்கணும் முதல்ல. அதுக்கு யாரும் அந்த 6 ஓவர் எவனோ போட்டு போயிடுவான்ல. பும்ரா அவன் முதுக உடச்சிட்டானுங்க. 35 ஓவர் போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25 ஓவர் போட்டிருக்கான். அவன் அவ்வளவுதான் காலின்னு நினைக்கிறேன். போட்டு இந்த ஒரு இதுல வச்சு இருக்கிறானுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இது என்னன்னா, இவங்களுக்கு பவுலிங்கே மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் இந்த ஹார்மர் எல்லாம் பாத்தியா, அழகா லூப் கொடுத்து பிட்ச் பண்ணிட்டு இது அந்த ரஃப் யூஸ் பண்ணி டேர்னை வந்து கிரியேட் பண்ணானுங்க. இவனுங்க பாரு பிளாட்டா போட்டு 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 அவனுங்க கன்வின்சிங்கா அந்த ஜார்ஜியும் ஸ்டெப்ஸும் விளையாடும்போது எனக்கு நெஞ்சே வலிக்குது. இப்படி திருப்பி ஸ்வீப் ஆடுறான், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. கன்வின்சிங்கா ஒரு எட்ஜ் இல்ல, ஒரு பீட்டன் ஆகல. இவனுக்கு ஆடுறதுக்கும் அவனுங்க ஆடுறதுக்கும் அப்படியே பக்காவா டிஃபரன்ஸா இருக்கு. ஏன்னா பவுலிங்குமே ரொம்ப சொதப்பிட்டானுங்களா இவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம். இவனுங்க தெரியுமா டாக்டிக்கலாவும் ஒண்ணு, அஸ்வினை வந்து என்ன பண்ணிருக்கணும், நீ வந்து வெயிட் பண்ணு, ஆஸ்திரேலியால உனக்கு சான்ஸ் கொடுக்கலனாலும் இந்தியாவில வந்து நடக்கிற எல்லா ஹோம் மேட்சஸும் நீ ஆடுவ அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர்மெண்ட்டை நீ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி. ஏன்னா அந்த ஒரு பிரைமரி ஸ்பின்னருங்கான இதுவே இல்ல. அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர், ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் தான். அந்த ஒரு பிரைமரி ஸ்பின்னர் இப்ப எல்லா டீம்லயும் ஒரு பிரைமரி ஸ்பின்னர் இருப்பாங்க. ஷோயப் பஷீர் இங்கிலாந்துல, நேத்தன் லயன் வந்து இங்க, கேசவ் மகாராஜ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர், அது போக பேக்கப்பா ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. பட் நம்ம இதுல பாரு எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான், யூட்டிலிட்டி பிளேயர் தான். ஒரு ஸ்பின்னர் இல்ல. இப்பதான் சான்ஸ் கொடுத்தாங்க மெயினா. அதுதான் அஸ்வின் போனதுக்கு அப்புறம் குல்தீப் கிடைச்சது. நான் சொல்ற மேட்ருக்கு வர 2 மேட்ரு. ஒண்ணு வந்து மாமா சொன்னது, அந்த நம்பர் 3 வந்து நம்பர் எப்பவுமே ஒரு கிரிட்டான பிளேயர்ஸ் தான் வேணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம ஏர்லி 2000 மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ராகுல் டிராவிட் அந்த பொசிஷன் இருந்தாரு. இந்த கிரேக் சப்பாலேராவும் கௌதம் கம்பீராவும் ஒரே மாதிரி இருக்கு. கிரேக் சப்பால் வந்தப்போ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்கு இருக்கணும், பொசிஷனை மாத்தி போடணும் அப்படின்னு சொல்லி 2007 வேர்ல்ட் கப்ல பயங்கரமான பேக் ஷாட் வாங்கணும். ஸோ இவரும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உனக்கு 7 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கிரிட்டான பிளேயர், அதாவது பால் சாப்பிட்ற பிளேயர் வேணும். அப்ப டிராவிட் இருந்தாங்க கரெக்டா அந்த டைம்ல டிரான்சிஷன் ஆகிறப்போ உனக்கு அந்த டிராவிட் டைம்லயே வந்து இன்ஜுரி ஆகிறப்போ உனக்கு வாசிம் ஜஃபர் மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் 1000கணக்கில் ரன் அடிச்சு வச்சிருந்தாரு, மும்பை பிளேயர். ஸோ அப்போ அவர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா புஜாரா வந்தாரு. அதுக்கு நீங்க வந்து புஜாரா வந்து போன வேர்ல்ட் கப் சைக்கிள்லயே வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பதிலா தான் நீங்க வந்து ஜெய்ஸ்வாலையும் கில்லியும் ப்ரொமோட் பண்ணீங்க. ஸோ இந்த சைக்கிள்ல நீங்க விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு பெட்டர் பிளேயர், அதாவது அவங்க ஸ்டேட்டஸ் இல்லைனாலும் ஒரு பெட்டர் பிளேயரை நம்பர் 3 நம்பர் 4 நீங்க புஷ் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அதே தான் இவர் சொன்ன மாதிரி உள்ள வந்து ஃப்ரெஷ் லெக்ஸ்னா இல்ல. சுப்மன் கில் இருந்ததா சுப்மன் கில் இருந்திருப்பாரு. ஒரே ஒரு ஃப்ரெஷ் லெக் நம்பர் 3 பொசிஷன் சாய் சுதர்சன் மட்டும் தான். மிச்சம் எல்லாருமே ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட டெபியூட் ஆனவங்க தான், ஆல்ரெடி பிஜேபியில் ஆடி இருப்பாங்க. அவர் சொன்ன லாஜிக் படி சரி இது இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமாவே இருந்துட்டோம், இதை விட மோசமா ஒரு அடி அடிலைட்ல வாங்கணும். 36 ஆல் அவுட். 4வது மேட்ச்ல யார் ஆடினா தெரியும்ல, எல்லாமே டெபியூட்டன்ஸ். நட்ராஜன் வந்து அங்க இருந்த கார்த்திக் தியாகி மட்டும் தான் உள்ள வந்து டெபியூட் பண்ணல. இங்க இருக்கிற நெட் பவுலர்ஸ் எல்லாம் போட்டு 4th இன்னிங்ஸ் கேப்பால வின் பண்ணும். இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அபவுட் ஹவு அந்த டீம் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நீ சொன்ன இந்த ஹார்மர் இதுல இன்னொன்னு என்னன்னா, அதுல கேப்டன் ரஹானே இப்ப வந்து பண்டிங்க ரொம்ப மோசமா தான் பண்ணாரு. கேப்டன் பும்ரா தான் வந்திருக்கணும். பும்ரா வந்து ஃபுல் டைம் வைஸ் கேப்டன் போனதுக்கு காரணம் வந்து அவர் ஃபிட்னஸ் ஓகே. பட் இப்போ இந்த 2 மேட்ச் அவைலபிளா இருக்கும் போது பும்ரா தான் வந்திருக்கணும். எந்த விதத்துல பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல. பண்ணிட்டு வாஸ் க்ளூலெஸ். அது வந்து அஸ்வினே ட்வீட் மாதிரி போட்டு கலாச்சாரு. அவர் பாடி லாங்குவேஜ் அந்த அந்த அளவுக்கு இல்ல. அதான்டா இவங்க வந்து கம்பீர் மைண்ட்ல ஒரு பிளேயர் இருக்காங்க, ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் வந்து செட்டில்டு. இப்ப பீடாகோட வீடியோஸ் மட்டும் வைரல் ஆயிட்டு இருக்குல்ல, ஒரு செட்டில்டு. இவங்க 4 பேர் என்னாலும் உங்களுக்கு வந்து டீம்ல பிளேஸ் இருக்கும், மத்த எல்லாருக்கும் பிளேஸ் இல்லாத மாதிரி தான் பார்த்துட்டாரு. அதே மாதிரி தான் பண்ணிட்டோம். இன்ஜுரி இருந்தாரு, அப்படியே வந்து எஸ்ஐ2 ஆடினாரு, டக்குன்னு வந்து வீசி ஆயிட்டாரு. இப்ப அடுத்து 1 டேல வந்து எப்படி உள்ள வந்தாருன்னே தெரியல. பண்ணிட்டு பெருசா 1 டேல பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு 2019 அப்புறமா. ஆனா 1 டேல வந்து விக்கெட் கீப்பர். ராகுல் ஆல்ரெடி விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு, துருவ் ஜுரல் வேற 3 விக்கெட் கீப்பர். சஞ்சு சாம்சன் 100 லட்சம் வெளியே அமிச்சிட்டாங்க.
என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இதுன்னு தெரியல. அதாவது கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் பிளேயிங் லெவன்ல ஸ்குவாட்ல இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அப்படிதான் அந்த டீம் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பவுலிங் ரொட்டேஷனுக்கு வரேன். இவர் ஹார்மர் போட்டதுக்கு காரணம் முக்கியமான ரீசன் வந்து மார்க்கோ யான்சன். அவர் எப்படி எல்லாம் ஃபுட் மார்க் கிரியேட் பண்றோம் அந்த ஃபுட் மார்க் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டாரு. ஆனா அந்த ஃபுட் மார்க் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம ஊர்ல யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அஸ்வினோட வீடியோ சொல்லியிருப்பாரு 6 ஃபுட் என்னமோ அந்த இஷாந்த் சர்மாவோட ஃபுட் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி தான் விக்கெட் எடுப்பாங்களாம். இங்க வந்து அந்த மாதிரி ஒரு பவுலரே கிடையாது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கிடையாது, ஒரு டால் சீமர் கிடையாது. என்ன சொல்றது, வெறும் பும்ராவை மட்டும் நம்பி இருக்காங்க. அவர் என்ன மிஷினா மனுஷனா அந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அண்ட் ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது நமக்கு வந்து. அஸ்வின் யாதவ் ஜெயந்த் யாதவ் எல்லாம் வச்சு எல்லாம் வின் பண்ணிருக்காரு கோலி. ஜெயந்த் யாதவ் வச்சு வின் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து ஷாபாஸ் அகமது வச்சு வின் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வின் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸே ரூட்டடா நல்லா ஆடி இருக்காங்க. தவிர இவங்க ஸ்பின் ஆட தெரியல. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம தோத்ததுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்பின்னை ஒழுங்கா ஆட தெரியல, ரீட் பண்ணவே தெரியல. ஐபிஎல் இருந்து கூட்டு வந்து ரெட் பால் விட்டா இப்படிதான் இருக்கும். அது என்னமோ உண்மைதான் ஆப்பலா. இல்ல இன்னொரு இது பார்த்தேன். இப்ப இதுல பாரு, நீ சொன்ன மாதிரி ஐபிஎல்னு சொன்னல, வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு ஜிடில பீக் சீசனுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்காரு. துருவ் ஜுரேல் ஆனா கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மர் தான். என்கேஆர் அந்த என்கேஆர் ஏன் இப்படி புடிச்சு தொங்குறாருன்ட்டு தெரிய மாட்டேங்கிறா. இவனுக்கு இப்ப ஹர்திக் பாண்டியாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல. அவனை வந்து T20லயும் கேப்டனா போட மாட்டானுங்க, அவனுக்கு இன்னும் ஆப்ஷனும் தர மாட்டானுங்க. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரியல, எங்கேயோ சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு. மேட்ச் தம்பி நீங்க மேட்ச் பண்ண காண்டாடி விட்டு கிளம்பி மேட்ச் எடுத்துட்டு போயிடுவான் போல. அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு லீடர்ஷிப்போ வேற எந்த இதுவும் சொல்லிட்டு கிடையாது. இப்ப என்கேஆர் வந்து வளர்த்து விடுறானு, நீதான் இப்ப அடுத்த பகவதி அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து நீ பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ண போறேன்ட்டு அவன் எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு கேட்டா நம்ம டெஸ்ட்ல வந்து அவன் எடுத்துட்டியா போட்டு ஒரு 25 ஓவர் அவனுக்கே கொடுத்துடணும். அடி எவ்வளவு போவான் என்ன பண்ண முடியுதோ பாத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துடணும். இல்லைன்னா நீ இந்த மேட்ச் அக்ஷர் பட்டேலே ஆடிட்டு போயிருக்கலாமே. அக்ஷர் பட்டேலே நல்லா பேட்டிங் ஆடுவான், நல்லா ஸ்பின் போடுவான். இது 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மேல எதுக்குன்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும். போன மேட்ச்ல சொன்ன தப்ப இந்த மாதிரி திருத்திக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் தப்பு தான் பண்றாங்க. போன தடவை என்ன பண்ணாங்க, 4 ஸ்பின்னர் எதுக்கு ஆடுறீங்கன்னு வெளில இருந்து கேட்டோன்னே சரி நாங்க 4 ஆடலப்பா ஒருத்தர கழட்டி விட்டுறோம்னு சொல்லி அக்ஷர் பட்டேல கழட்டி விட்டாங்க. ஏன் வெளியில இருந்து கேட்கிறோம், 1000 கேட்கதான் செய்வான். உனக்கு தெரியும்ல அக்ஷர் பட்டேல் நல்ல பிளேயர் தான். இது உனக்கு யூட்டிலிட்டி பிளேயர், பேட்டும் பவுலும் ரெண்டுமே ஆடுவாரு. அது நீங்க அவரை வச்சு ஆடிருக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அப்ப நான் வந்து ஒரு 2-3 இது படிக்கிறேன் சரியா, நீ அதை மட்டும் யாருன்னு இவங்க எல்லாம் உனக்கு தெரியுமா மட்டும் சொல்லு. யாஷ் ராத்தோர், சுபம் சர்மா, தன்மய் அகர்வால், தனிஷ் மலிவார், இரு அவசரப்படாத முடிச்சுக்கிறேன், ஆயுஷ் பாண்டே, அக்ஷய் வர்கர், ஆரியன் ஜியல், சஞ்சீத் தேசாய், சுபம் கஜூரியா, என் ஜெகதீசன், இது தெரியும் எல்லாத்துக்கும், ஜெய்மித் பட்டேல். சோ இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். யாஷ் ராத்தோர் வந்து இப்போ இந்த ரஞ்சி டிராஃபில வந்து டாப் ரன் ஸ்கோரர், 95 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு இதுக்கு முன்னாடி துலீப் டிராஃபி, இரானி டிராஃபி, துலீப் டிராஃபி இரானி டிராஃபில இந்த 4 இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சின்னாங்களே, அந்த துலீப் டிராஃபில அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதாவது ப்ராப்பர் நம்பர் 4 நம்பர் 5 பேட்ஸ்மேன், பயங்கரமா வந்து பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிளேயர். ஆனா அவரை விடவும் நான் ப்ரிஃபர் பண்றது சர்ஃப்ராஸ் கான். உனக்கு அந்த லிஸ்ட் கியூ படி வரணும்னா சர்ஃப்ராஸ் கான் நியூசிலாண்ட போட பெங்களூர் 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபிளாப், அது என்டையர் சீரீஸே ஃபிளாப் ஆச்சு. இவனுங்க ஆஸ்திரேலியா சான்ஸ் கொடுத்து சர்ஃப்ராஸ் கான் சொல்லிய முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ரைட் ஹேண்ட் பேட்டர் பேக் ஹேண்ட்ல ஆடிதான் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாய் சூசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ஜடேஜா ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், உனக்கு மேல பார்த்தா உனக்கு துருவ் ஜுரேல், ரிஷப் பாண்டே, துருவ் ஜுரேல், கேஎல் ராகுல் 2 பேர் உனக்கு ரைட் ஹேண்டரே கிடையாது. அப்ப ஆஃப் ஸ்பின்னர் வந்து பக்கெட்டா விக்கெட் எடுத்து தான் இருப்பாங்க உனக்கு. ஸோ ஒரு காம்பினேஷனே வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓவர் ரேட்டட் தான். பட் டெஸ்ட் மேட்ச்னு பாக்குறப்போ உனக்கு அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ஒரு லோயர் டவுன்ல ஆடுறப்போ இன்னும் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு நான் சொல்றேன். யாஷ் ராத்தோர் ஒருங்க ராவா இருக்கிறதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கானுக்கு இன்னொரு புஷ் கொடுத்துருக்கலாம். சோ அதை வந்து அவங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. இவங்க எப்படின்னா ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, கம்யூனிகேட் கூட பண்ண மாட்டாங்க. அதாவது சமீர் சொன்னாரு, நான் இல்லன்றது எனக்கு ஸ்பாட் சொல்லிட்டு அந்த லெவலில் தான் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்க டீம் கிட்ட இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஃப்ரெஷ் ஃபிளெக்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இப்போ இந்த ரஞ்சியில வாண்டி இவ்வளவு பிளேயர்ஸ் எல்லாம் நீ சொன்ன மாதிரி 95 ஆவரேஜ் 85 ஆவரேஜ் அவ்வளவு வச்சிருக்க பிளேயர்ஸ். ஆனா அவனுங்க நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க ஐபிஎல் ஆடுறது இல்ல. ஐபிஎல் ஆடுற சீசன் அன்சாரி அவங்க தப்பு சொல்லல. அந்த மாதிரி அபினவ் மனோகர், ஷாருக் கான் இவங்களும் தான் தெரியும். ஏன்னா அவங்க ஐபிஎல் ஆடுறாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஐபிஎல் நல்லா ஆடுனே அவனை தூக்கிட்டு அப்படியே டெஸ்ட்ல போட்டுரு, ஓடி T20 அப்படியே டெபியூ பண்ணி டெஸ்ட்ல போட்டுறது. டெஸ்ட்ல போட்டா அவன் எப்படி ஆடுவான்,
டிஃபென்ஸ் வீக்கா இருக்கும். இல்ல இங்க மாட்டிப்பான், இல்ல செனால மாட்டிப்பானுங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மாட்டிப்பானுங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ல பாத்தியா, அஸ்வின் போனதுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு ஒரு டிரான்சிஷன் சொல்றாங்க. அஸ்வின் வந்து ஒரு என்னைக்குமே டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரோட ரோல் வந்து ரொம்ப கீயா இருக்கும். ஸோ அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு வாய்டு கிரியேட் பண்ணும்போது டிரான்சிஷன் சொல்றல, நீங்க அவருக்கு என்னன்னா பேக்கப் கிரியேட் பண்ணீங்க. குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் அஸ்வின் இருக்கும்போதே குல்தீப் யாதவ் எத்தனை மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா 11ல விளையாண்டு எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு சொல்லு. அவர் ஆடவே மாட்டாரு. ஒன்லி ஜடேஜாவும் அஸ்வின் தான் மாத்தி மாத்தி ஆடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் ஆடுவாரு. இது குல்தீப்புக்கு இடம் கிடையாது. இடமே இல்லாத ஒருத்தனுக்கு அவன் எப்படா ஒரு பிரைமரி ஸ்பின்னரா கன்சிடர் பண்ணுவீங்க? அப்படி வந்து காலங்காலமா அப்படி அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணா மானவ் சுத்தர்னு ஒரு பிளேயர், அவருக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த மேட்சுக்கெல்லாம் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். மானவ் சுத்தர் மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு, சர்ஃப்ராஸ் கான், கருணாயருக்கே இன்னொரு சான்ஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா அவர் லோடா ரன் அடிச்சவரு அந்த மிடில் ஆர்டர்லாம். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் யார் எங்க விளையாடுவாங்கன்னு தெரியாம ஏதோ இஷ்டத்துக்கு எடுத்து போடுறோம். நீ சொன்ன மாதிரி ஒரு கோச்சுங்கிறது இப்போ இந்த பிளேயர் கிட்ட இருந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கெயின் பண்ணலாங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் எல்லாமே. இவங்க வந்து சும்மா அப்படியே அப்ரப்டா யார் வேணா வந்து விளையாண்டு போங்க, டீம் டிரான்சிஷன்ல இருக்கு, எனக்கு அது சொல்ல பிடிக்காது, ஆனா இது பேர் தான் டிரான்சிஷன் அப்படிங்கிறாங்க. இது அர்த்தம் எனக்கு புரியல. ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் மாமா. இருக்கானே அவன் போன வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போ வந்து நீ சொன்ன சவுத் ஆப்பிரிக்கா வந்து இல்லடா டிசர்வ்டு கிடையாது, ஏன்னா அவனுங்க அது கம்மி மேட்சஸ் தான் ஆடினாங்க. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட லீக்ல அவங்களோட ஐபிஎல் மாதிரி ஒரு லீக் நடக்குதுல்ல, எஸ்ஐ20 நடக்கிறப்ப அவங்களோட செகண்ட் லெவல் டீம் நியூசிலாந்து காமிச்சு தோத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்ப பாக்குற சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? எந்த மாதிரி அவங்க வந்து டெவலப் ஆயிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் செட்? இந்த பிளேயருக்கு இப்ப எந்த பிளேயருமே வந்து T20 இல்ல. எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் இருக்காரு, யான்சன் இருக்காரு. சோ அது சொல்றேன், அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமோட பிளஸ் எதிர்பார்க்கறேன் கம்பேரிட்டிவ்லி. இப்ப இதுக்கும் சொல்றேன், பவுமா கேப்டன்சி சூப்பரா இருக்கு. அவர் ரெக்கார்ட் படி எவ்வளோ 11 மேட்ச்ல 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, ஒரு டிரா. அது நல்லா இருக்கு. பவுலிங்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்பின் எல்லாம் யாருமே இது அன்எக்ஸ்பெக்டட். ஆனா அவரு அந்த டொமஸ்டிக்ல பெரிய ஆள் போல இருக்கு. பட் நம்ம அளவுக்கு அவ்வளோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை இவ்வளோ பண்ணுவாருன்னு. அவர் உண்மையிலே அது லூப்பா இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஆம்பால் மாதிரி அது ஆஃப் ஸ்பின்னர் ஆம்பால்லாம் போட்டு நான் பார்த்தது இல்லை சார். அந்த குல்டீப் அவுட் ஆனதெல்லாம் சறுக்குன்னு உள்ள வந்துச்சு. அந்த மாதிரி ஆர்மர் சூப்பரா போடுறாரு. யான்சன்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டா பவுலரு. ரபடா விளையாடாமே பவுலிங் சூப்பரா தான் இருக்கு. சொல்றேன். மார்க்கரமா கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆன மாதிரி தெரியுது அந்த ஃபைனலுக்கு அப்புறம். ஸோ நல்லா இருக்குது. இந்த தடவை நல்ல சான்ஸ் WTC போறதுக்கு. நல்ல சான்ஸ். 2 அவையுமே ஜெயிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். பாகிஸ்தானோட சீல்டு நம்மளோட ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே அவே பங்களாதேஷ்ல மட்டும்தான். மிச்ச 3மே ஹோம் கேம். இங்கிலாந்து கண்டிப்பா தோத்துருவாங்க. கண்டிப்பா ஹோம் கேம் அங்க வந்துட்டு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா த்ரூ டு வேர்ல்ட் கப் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல நல்ல பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஸ்டோக்கர்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல வந்து கிரேம் ஸ்மித் இந்த பாயிண்ட் விட பெட்டரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இல்லடா அது ஓகே தான், நீ சொன்ன மாதிரி. இன்னொன்னு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே சரி, கோகுல் கிளம்பிட்டாரு. மாப்பிள்ளை எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, நம்மளோட பேட்டர்ஸ் பாரு எல்லாமே சிங்கிள் டிஜிட் 10 ரன் 15 இதுக்குள்ளே முடிச்சிட்டாங்கடா. ஜடேஜா ஒரு ஆள் தான் 50 அடிச்சாரு. ஆனா இது அவங்க இது எடுத்துப்பாரு, மார்க்ரம் வந்து ஒரு 35, ஒரு நிக்கிட்டன் ஒரு 40, அந்த மாதிரி எல்லாமே கன்சிஸ்டன்டா வந்து இப்போ எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸ்டப்ஸ் சூப்பரா ஒரு 100 கிட்ட போயிட்டாரு. யான்சன் அடிச்சிட்டாரு. முத்துசாமி அவன் செத்துக்கு 100 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பவுமா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சாரி போன டெஸ்ட் மேட்ச்ல அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் ஆடினாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அந்த மாதிரி அவங்க டீம்ல எல்லாருமே டோனி டி சார்ஜி சூப்பரா ஆடிட்டாரு. ஆமா, ஸ்டப்ஸும் நல்லா ஆடிட்டாரு. ஸ்டப்ஸ் அது எல்லாருமே ஒரு மேட்ச் தான் ஒரு இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடிட்டாங்கடா. பவுலர்ஸே பிரிச்சுட்டாங்க எல்லாருமே. நம்ம ஆளுங்க ஒட்டுமே பண்ணல. இவங்க பாகிஸ்தானே ஒரு மட்டமான டீம். பாகிஸ்தான்லயே போய் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருச்சு சவுத் ஆப்பிரிக்காவை. அந்த ரபடா வந்து ஒரு 80 60 70 ஒரு ஆல்ரெடியா அடிச்சு ஆரம்பிச்சுப்பாரு. அது என்ன நீ அதுல என்ன நோட் பண்ணணும்னா, பாகிஸ்தானே ரொம்ப டேர்னிங் ட்ராக் தான். இதே மாதிரிதான் கொடுத்து முடிச்சானுங்க. ஆனா பாகிஸ்தான் பேட்டர்ஸ் ஸ்பின்னை நல்லா அப்ளை பண்ணாங்க. அவங்க பேட்டர்ஸ் நல்லா ஆடினானுங்க. பாபர் அசாமோ இல்ல அந்த சல்மான் அலி ஆகா அவங்க வந்து ஸ்பின்னை நல்லா ஆடினானுங்க. நம்ம ஆளுங்க ஸ்பின்னே ஆட மாட்டானுங்க. அவனுங்க பாகிஸ்தான் பேட்டர்ஸோட நம்ம ரொம்ப மோசமா போயிட்டோம். அதுதான் இப்ப நமக்கு தெரியுது.
சரி. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப வந்து எல்லாம் கம்பீர் சொல்றாங்க, டீம் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ரீசன் இருக்கு. கம்பீர் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் அண்ட் டீம் காம்பினேஷன் ஒன் ஆஃப் தி ரீசனா இந்த லாஸ்ட் நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் மேல ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா வந்து டெஸ்ட் வென்யூஸ். இப்போ நம்ம ஆன டெஸ்ட் மேட்சஸ் இருக்குல்ல, நம்ம ஆன டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஹோம் கண்டிஷனா இருக்கணும். ஆனா இங்க ஆடுறது எல்லாமே ஹோம் டீமே அவே டீம் ரெண்டு பேருக்குமே நியூட்ரல் வென்யூ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு மேட்ச் நம்ம இங்க ஆடிட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த மேட்ச் அடுத்து இங்க நடக்கிறதுக்கு வந்து உனக்கு மினிமம் 4 to 5 years ஆகும், இல்லைன்னா ஆகும். ஏன்னா உனக்கு 30 டெஸ்ட் வென்யூஸ் இருக்கு, மோஸ்ட் இன் எனி வேர்ல்டு. அது மாதிரி வச்சுட்டு இருந்தப்போ யாருக்குமே கண்டிஷன்ஸ் தெரியாது. இப்போ வந்து ஒரு 7 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் வச்சுட்டேன்னா உனக்கு வந்து ஹோம் சீசனே உனக்கு 5 மேட்ச் தான் நடக்கும் அப்பல ஒரு வருஷத்துக்கு. இஃப் பார்டர் காவஸ்கர் கப் நடந்ததுன்னா அது ஒரு 5 மேட்ச், இல்லைன்னா இந்த மாதிரி 3 மேட்ச் 2 மேட்ச் அந்த மாதிரி நடந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியால 5 மேட்ச் தான் ஹோம் மேட்ச் நடக்கும் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ உனக்கு டெஸ்ட் சென்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த கண்டிஷனை வந்து அக்யூர் பண்ணிக்க முடியும். அப்பதான் அங்க இருக்க பேட்ஸ்மேனோ பவுலரோ அதுக்கப்புறம் ஃபீல்டரோ ஃபீல்டிங் முதற்கொண்டு அந்த அவுட் ஃபீல்ட் எப்படி இருக்கும், கேச்சஸ் எப்படி இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், டுவெலைட்ல எப்படி பிஹேவ் ஆகும், செஷன் தேர்ட் மினிட் அப்புறம் எப்படி பிஹேவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஹோம் டீமுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்களால அதுல வந்து பெட்டர்மெண்ட் ஆக முடியும். நீங்க இந்த மாதிரி வந்து நியூட்ரல் வென்யூஸ் வச்சுக்கிட்டு ஒரு மேட்ச் கல்கட்டால ஆடி, கல்கட்டால இதுக்கு முன்னாடி ஆனது 7-8 வருஷத்துக்கு முன்னாடியா, நீங்க அகமதாபாத் மட்டும் ஒரு வென்யூ வச்சுக்கிறீங்க, எப்படியா ஒரு மேட்ச் அது ஹோம்ல வச்சுங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி மிச்சம் எல்லாமே வந்து டெஸ்ட் அண்ட் டெஸ்டா நீங்க வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் ஹோம் டீமுக்கு. அப்பதான் ஹோம் அட்வான்டேஜ் நம்ம கிராப் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹோமா பாரு இன்ஜுரியில இருந்தாரு, டக்குன்னு பெங்களூர் வந்து ஆடினாரு அந்த வென்யூஸ்ல. சோ ஜஸ்ட் அப்படியே டெஸ்ட்ல வந்து கொல்கட்டால எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. ஆனா நம்மளால என்ன பண்ணாங்க, ஆடவே இல்லை. துருவ் மட்டும் தான் ஆடினா நினைக்கிறேன். அதுவுமே பேக்கப் ப்ரூவ் பண்ணதுக்காக ஆடினாரு. மற்றபடி ஐடென்சி சுப்மன் கில் ஆடல, ரிஷப் பண்ட் இன்ஜுரிக்காக திருப்பி ஆடினாரு தவிர மற்றபடி பெருசா பேட்டர்ஸ் யாரும் பெருசா ஆடல. ஸோ இந்த டெஸ்ட் வென்யூஸ் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா டீமுக்கு ஹோம் டீமுக்கு பெட்டரா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் பிச் வேணும், பிச் கியூரேட்டர்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஹோம் டீமுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இப்போ அப்படி இல்லாம இருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து நியூட்ரலா இருக்க போகுது. ஸோ திடீர்னு தர்மசாலால போய் ஆடுவாங்க, அது 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி உனக்கு அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிறப்போ அந்த பிளேயர்ஸே இருக்க மாட்டாங்க உனக்கு. அதுதான் இல்ல இல்ல பிரச்சனை, அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பிளேயர்ஸ் பிரச்சனை. இல்ல மாப்ள அது புரியுது. ஆனா இவங்க பிசிசி எப்படி பார்ப்பாங்கன்னா இது வந்து ஒரு ரெவென்யூ மேனேஜ்மெண்ட்டா பாக்குறாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸும் கவர் பண்ணணும், அந்த போர்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஓடியில ஒரு 4 மேட்ச் இந்த ஊர்ல போட்டிருப்பாங்கன்னா டெஸ்ட்ல வந்து வேற ஒரு அது மாதிரி இவங்களுக்கு மேபி அந்த 61 ஸ்டேடியம் இருக்கு கிரௌட் இந்தியாவில். வரணும்லடா, கிரௌட் வந்ததுன்னா உனக்கு ரெவியூஸ் போற. நீ கிரவுண்ட் பாத்தியா, அகமதாபாத் கிரவுண்ட் எப்படி இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறப்போ, இன்னைக்கு ஆடின அசாம்ல எப்படி இருந்தது, கொல்கட்டால டீசென்ட் கிரௌட் இருந்துச்சு. ஏன்னா கங்குலி வந்து இறங்கி எல்லா மேட்சும் வந்து 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி டிக்கெட் வித்தாரு. அண்ட் மோரோவர் அது அந்த ஹாலிடே டைம்ல வந்ததுன்றனால கொஞ்சம் சேல் ஆச்சு. பட் மத்த கிரவுண்ட்ல எப்படி இருக்கு அதான் சொல்றேன். கொல்கட்டா ஒரு ஐகானிக் பிளேஸ், அந்த மாதிரி பிளேசஸ்ல உனக்கு நிறைய கிரௌட் வருவாங்க. நீ வந்து பூனே மாதிரி கிரவுண்ட்லாம் எங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இங்கேயே இருக்கும் தெரியுமா பூனே கிரவுண்ட்லாம். சோ நீங்க ஐகானிக் டெஸ்ட் வென்யூஸை பார்த்துட்டு அங்க வச்சா மட்டும்தான் உனக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் வாட்சிங் பீப்புள் வருவாங்க. அந்த கிரௌட் புல்லிங் எபிலிட்டினால உனக்கு அங்க ரெவன்யூ வரப்போகுது. நீங்க வைக்கணும்னா T20 மேட்ச் வைங்க, T20 மேட்ச் எங்க வச்சாலும் உனக்கு ரெவன்யூ வரதான் பண்ணும். இன்னும் இதோட பெட்டர்மெண்டா வியூவர்ஷிப் வரும். எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா, 30 லட்சம் பேர் தான் பார்த்தாங்க மேட்ச் பாக்குறப்ப மதியம். ரொம்ப அவமானமா இருந்தது. நம்ம இங்கிலாந்து மேட்ச் எல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா. சோ அவங்க வந்து ரெவன்யூ பாக்குறப்ப டெஸ்ட் மேட்ச் உனக்கு ரெவன்யூ வராது மாப்பிள்ள. உனக்கு T20 வச்சாதான் வியூவர்ஷிப் வரும், ரெவன்யூ வரும். இவங்க 7 டெஸ்ட் பண்ணி வச்சு அதை வச்சு அவன் ஹோம் கண்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணா நெக்ஸ்ட் சைக்கிள் அதுக்கப்புறம் சைக்கிள் ரன் ஆகும். இல்லைன்னா வந்து டீம் இப்படிதான் வந்து மண்ணை கவிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப சீரியஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ். அதெல்லாம் எல்லா சீரிஸ்க்கும் வந்து டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் எடுப்போம். இந்த சீரிஸ்க்கு டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் எடுத்தா ஒரு டீம்ல இருந்து மட்டும் தான் ஃபுல்லா வராங்க. இந்தியால இருந்து ஒருத்தர் கூட சொல்ல முடியல, ஒரு பேருக்கு கூட ஒப்புச்ச பண்ணி கூட யாரும் போட முடியல. டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நம்ம டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு போட்டு வச்சிருந்த மாதிரி தான் இந்த சீரியஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான சீரியஸ். அதாவது ஒரு இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. அண்ட் அவங்களுக்கும் அதே தான் இருக்கும். என்னன்னா திடீர்னு கம்பேர் பண்றது சீரியஸ் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு அடுத்து பார்டர் கவாஸ்கர் தான். ஆமா ஓகே. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவனுங்க வந்து அக்செப்ட் பண்ணி திருந்த மாட்டானுங்க. திரும்ப வந்து நீ தான் காரணம் நான் தான் காரணம், பேட்டிங் ஆர்டரை வந்து சஃபில் பண்ணிட்டு ஆமா ஓப்பனிங் 3 டவுன் நீ போ, 4 நீ போ அப்படின்னு சொல்லி சஃபில் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவங்க என்ன பண்ண கில்லு வந்து நினைச்சிருப்பாங்க நல்ல வேலை இந்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாருங்க. அவன் போய் ஏதோ கழட்டிடுற மாதிரி பண்ணிருக்க மாட்டான். அவனை வந்து
சேலஞ்சிங்கான சீரியஸா இருந்திருக்கும். பட் ஜஸ்ட் மிஸ். அதான் நல்ல வேலை தப்பிச்ச, நீ தப்பிச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே இல்ல மாதிரிதான் மாப்பிள்ள, கில் இது இருந்தா என்னன்னா பேசி. ஒரு ஒரு கேரக்டரை ஷோ பண்ணலடா மாப்பிள்ள. போய் அப்படியே ஒரு லெத்தாஜிக்கா அப்படியே போய் நிக்கிறது. இந்த மேட்சை பார்த்தா இது இந்த டீம் வந்து இதுதான் நமக்கே ஒரு ஃபீலிங் ஆகுது. 2023 வந்து நவம்பர் 19 இந்தியா தோக்கும்போது நம்மளுக்கே ரோஹித் ஃபைட் கோலி எல்லாம் காமிக்கல. பார்க்கும்போது அதை விட நம்மளுக்கு ஒரு கண்ணீர் இருக்கும். ஐயோ என்னடா தோத்துட்டாங்களே, அந்த ஒரு ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். விராட் கோலிலாம் ஒரு விக்கெட் எடுத்தோடனே அப்படியே ஆர்பர்ஸ்ட் ஸ்லிப் கார்டர்ல இருந்து ஓடி வருவான் இங்க ஸ்டெம்ஸுக்கு ஓடி வருவாரு. ஸோ அதை பார்க்கும்போது அந்த ஒரு கண்ணில் ஒரு ஃபயர் தெரியும். பேட்ஸ்மேன் அவுட் ஆகி அப்படியே அவர் யோசிச்சு போகும்போது அவரை பார்த்து கத்துவாரா வாடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பம்ப் அப் பண்ணுவாரு. பவுலருக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். சிராஜ் எல்லாம் வந்து ஓடி வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு 32 ஓவர். அவரு ஆஸ்திரேலியாவில் ஒரு அக்ரஷன் காட்ட பார்த்திருக்கேன். அவர் முறைக்கிறது, பால ஃபாலோ அடிக்கிறது, திரும்ப எதுவுமே பண்ணடா, சும்மா அதை போட போக போட வர போக இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது என்ன மோட்டிவ்ல ஆடி இருக்காங்க, என்ன தாட் ப்ராசஸ்ல ஆடினாங்கன்னே தெரியல. ஸோ அவ்வளவுதான் போதும், இல்லடா, முடிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. கிளம்புவோம் அப்படிங்கிற அதனால மாதிரி எலிவேஷன். வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம 2 வைஃபா இருக்கோம் கம்பீர் தலைமையில வெற்றிகரமா, ரெண்டுமே ஒரே வருஷத்துல. ஆனா நமக்கு அதை விட இது ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னா, அங்க கொஞ்சம் ஃபைட் காமிச்சோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போச்சு. டாஸ் ஃபேக்டர்னால கொஞ்சம் நம்ம மிஸ்லீட் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் தோத்துட்டோம். அண்ட் தேர்ட் மேட்ச்மே ரொம்ப க்ளோஸா போச்சு உனக்கு. எதுவுமே வந்து நம்ம இந்த மாதிரி 400 ரன்னு, அதாவது நீங்க ஃபாலோ ஆன் கொடுங்கடா அப்படின்ற அளவுக்கு போய் ஐயோ ஃபாலோ ஆன் கொடுத்துருவாங்களோன்னு அந்த அசிங்கம் பண்ணி உங்களை புட்டு முட்டி தேய வைக்கிற அளவுக்கு உங்களை ஃபீல்டிங் பண்ண வச்சு, நீ இப்ப முடிஞ்ச அடி அப்படின்னு அது ஒரு மாதிரி தென்னாவட்ட ஆப்போனன்ட் டாமினேட் பண்ணாங்க. ஒரு செஷன் கூட வின் பண்ணல, ஒரு செஷன் கூட கிளீனா வின் பண்ணவே இல்லை. நடந்த மொத்த மேட்ச் சீரிஸ்க்கும். சோ அவனுங்க அந்த ஃபர்ஸ்ட் டே 6 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ராப்பர் இந்தியன் டீம்னா உனக்கு லஞ்சுக்குள்ள பேக்கெட் பண்ணிருப்பாங்க. மார்க்கோ ஆன்சனா 90 அடிக்க விட்டது. ஸோ எல்லாமே வந்து அந்த இதுதான் காமிக்குது. அந்த பவுலர்ஸோட கிரிட் பெருசா டைம் கேப் இல்லை எல்லாருக்கும். சரி, ஓகே. அதே மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஏன் பும்ராவை போட்டு வேஸ்ட் பண்ணி இது பண்ணி அவரால் பாத்தியா எஃபெக்டிவா போடவே முடியலடா. 32 ஓவர் போட்டிருக்கோம்னா பும்ரா வந்து ஒரு ஓவர் போட்ட எஃபெக்டிவா இருக்கும். 32 ஓவர் போட்டிருக்காரு, அவரால் பெருசா அதுல எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. அண்ட் அதான் யான்சன்லாம் வந்து விட்டுட்டு சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபீல்டிங்கும் ஒன்றும் பெருசா இல்ல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருந்தாங்க ஓவராலா. சரி, ஓகேடா, நம்ம நிறைய பேசிட்டோம். டெஸ்ட் மேட்ச் இதோட கொஞ்சம் ஊத்தி மூடி வச்சுட்டு ஓடி ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு ஓடியில வந்து என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஐபிஎல் டென்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய டீம் இது பண்ணிருக்காங்க. ஆல்சோ ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க நிறைய ஐபிஎல் டீம்ஸ் 10 நாள்ல வரப்போகுது. ஸோ அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் வந்து 2 டீமா நம்ம வந்து பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வி கேன் ஜஸ்ட் சைன் ஆஃப் ஃப்ரம் டுடே. ஒரு ஹெவி ஹார்ட்டோட சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டியோ மேடி அண்ட் விஜய். பாய்.